வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். பாசமான உறவுகளே, ரமதானினுடைய இறுதி பகுதியில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். உலகளாவிய அளவில் பல்வேறு சிரமங்களை, கஷ்டங்களை இஸ்லாமிய சமுதாயம் சமீப காலமாக கடுமையான முறையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ரமதானினுடைய மாதம் என்பது முஸ்லீம்களினுடைய மகிழ்ச்சியும் நிம்மதியினுடைய ஒரு மாதம். திட்டமிட்டு உலக பயங்கரவாதிகள் இஸ்லாமிய நாடுகளின் மீது பெரிய அளவிற்கு யுத்தங்களை தொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றைய இரவும் கூட மத்திய கிழக்கினுடைய மிக முக்கியமான சர்வதேச உலக அளவில் அதுதான் முதல் எண்ணெய் கிணறு ஈரானின் மீது இன்றைய காலை பொழுது இஸ்ரேலும் அமெரிக்காவினுடைய தாக்குதல், அதனுடைய எதிரொலியாக தற்பொழுது சவுதி அரேபியா உட்பட அரபு எமிரேட்ஸ் உட்பட கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பெருநாளெல்லாம் திடலில் கூட தொழ வேண்டாம், உங்களது மஸ்ஜிதுகளிலேயே தொழுது கொள்ளுங்கள் என்று அறிவிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைய இரவிலிருந்து யுத்தத்தினுடைய பரிணாமம் என்பது வேறு ஒரு கையை நோக்கி பயணப்பட்டு விட்டது. இப்போ இவையெல்லாம் பார்க்கக்கூடிய நாம் ஏதோ எங்கோ இருந்து கொண்டு சரியான முறையில் நாம் என்ன செய்கிறோம், உணர்வுகளை, உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறோம் என்ற பெயரில், ஆனால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களினுடைய உணர்வு, அவர்களினுடைய உலகம் என்பது அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். யுத்தம் என்பது அல்லாஹ்வின் தூதர் சொல்வார்கள், நீங்கள் ஒருபொழுதும் யுத்தத்தை விரும்பாதீர்கள். அது பார்ப்பதற்கு மிக கவர்ச்சியாக இருக்கும். அது பாதிப்பு நம்மை தாக்காத வரை, நமக்கு அந்த பாதிப்பு ஏற்படாத வரை, யாரோ இரண்டு நபர்கள் சண்டையிடும் பொழுது இயற்கையாகவே மனிதன் அப்படித்தான், இருவர் சண்டையிடுவதை ரசிக்கக்கூடியவன். நல்லா பாருங்க, சிறு பிராயத்திலெல்லாம் சண்டையிடக்கூடிய வீடியோக்களை தான் நாம் அதிகம் பார்ப்போம். அயல்வாசிகள் சண்டையிடுகிறார்கள் என்று சொன்னால் யதார்த்தமாக போய் என்ன செய்வோம், என்ன பிரச்சனை, நாம் ஆர்வத்தோடு போய் கேட்போம். மனிதனினுடைய உளவியல் என்னவென்றால், பிறர் இருவர் சண்டையிடுவதை ரசிப்பான், யாரோ ஒருவனுக்கு ஆறுதலாக இருப்பான். ஆனால் அந்த பாதிப்பு தனக்கு வரும் பொழுது அவன் பதற ஆரம்பித்து விடுவான். இப்போ இஸ்லாமிய உலகத்தினுடைய பாதிப்பு என்பது இது வெறும் ஈரானோடு முடியக்கூடிய பாதிப்பு அல்ல. அல்லாஹ் உடனடியாக ஒரு சமாதானத்தை, ஏதோ ஒன்றை அல்லாஹ் கொடுத்து ஒரு நிம்மதி வந்தே ஆக வேண்டும். இது தொடரும் என்று சொன்னால் உலகத்தினுடைய எல்லாம் தலைகீழாக மாறிவிடும். இன்றைய காலையில் அந்த எண்ணெய் கிணறு தாக்கப்பட்டது. இன்றைய அது தாக்கப்பட்ட ஒரு மணி நேரத்தில் இன்றைய எண்ணெயினுடைய பீப்பாயினுடைய விலை $125. வெறும் $60 இருந்தது, இன்றைக்கு $125. தாக்கப்பட்ட ஒரு சில நிமிடங்களிலேயே என்ன செய்துவிடும். இனி உலகத்தில் எண்ணெய் என்பதெல்லாம் பெரிய அளவுக்கு சிரமம் என்பதாக கூட சொல்லப்படுகிறது. அதனால் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இது போன்ற நாட்களில் உணர்வுகள், உணர்ச்சிகளை எல்லாம் புதைத்து விட்டு அல்லாஹ்விடத்தில் அதிகம் அமைதிக்காக, நிம்மதிக்காக ஒரு சூழல், நிம்மதியான சூழல் உருவாக்குவதற்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒரு ஞாபகமூட்டுதலாக அன்பான உறவுகளை, பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை, நபித்தோழர்களினுடைய வாழ்வில் நடந்த பல வரலாற்று நிகழ்வுகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய வாழ்க்கையில் நடந்த மிக அற்புதமான, ரமதான் நம்மை விட்டு விடைபெறக்கூடிய இந்த நேரம், உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாம் பெருக்கெடுத்து பகைமைகள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். பொதுவாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு குழந்தையே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியினுடைய மனைவிமார்களில் 2 மனைவிக்குத்தான் குழந்தையை கொடுத்திருந்தார். ஒன்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, மற்றொன்று மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 2 மனைவிகளுக்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழந்தையை கொடுத்திருந்தார் நபியின் மூலியமாக. ஏனைய மனைவிகள் யாருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழந்தையவே கொடுக்கவில்லை. ஏனைய மனைவிகள் எல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹுவை தவிர்த்து ஏனைய எல்லா மனைவிகளும் யாரோ ஒருவரை இதற்கு முன்பாக மணமுடித்திருப்பார்கள். விதவையாகத்தான் மணமுடித்திருந்தார்கள் அல்லாஹுவின் தூதர். ஆனால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மட்டும்தான் அல்லாஹுவின் தூதர் கன்னிப்பெண்ணாக மணமுடித்தார்கள். என்றாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழந்தை என்ற அந்த பாக்கியத்தை அன்னை அவர்களுக்கு அல்லாஹ் எடுத்து விட்டார். ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ஆசை, நமக்கும் ஒரு குழந்தை வேண்டும்,
நாமளும் ஒரு குழந்தையை வளர்க்க வேண்டும். காரணம், அவள் அறிவினுடைய பெட்டகம், அறிவினுடைய பல்கலைக்கழகம். அவர்கள் மடியிலே ஒரு குழந்தை உருவாகும் பொழுது எவ்வளவு வீரத்தோடி எவ்வளவு அறிவோடி ஒரு குழந்தை உருவாகும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹுவிற்கு ஒரு ஆசை, நமக்கும் ஒரு குழந்தை வேண்டும் என்பதாக. அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேறு ஒரு விதமாக அல்லாஹ் கபூல் செய்தார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய அக்கா தான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த அஸ்மாவிற்கு அல்லாஹ் ஒரு குழந்தை கொடுத்தான். மதீனாவிற்குள்ள வந்தவுடன் அப்துல்லா பின் சுபைர் என்பதாக சொல்லப்படும். அஸ்மாவினுடைய கணவர் சுபைர், அவர்களுக்கு பிறந்த குழந்தைக்கு அப்துல்லா என்பதாக பெயர் வைத்தார்கள். அப்ப அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தன்னுடைய அக்காட்ட உரிமை, அக்காவினுடைய குழந்தை அல்லவா, அது தாய் மகனாகத்தான் பாவிக்கப்படும். என்னுடைய அக்காவினுடைய குழந்தைகள் எனக்கு யார்தான் மகனாக, மகளாக, மருமகனாகத்தானே பாவிக்கப்படும். இப்ப அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறார்களே, ஆனால் நமக்கு தான் குழந்தை இல்லைல்ல, இந்த அப்துல்லாவை நம்ம என்ன செய்வோம், வளர்ப்போம் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தான் இந்த அப்துல்லாஹுவை வளர்த்தார்கள். அவர் பிறந்ததுதான் அஸ்மாவிடத்திலே. அவருக்கு தகப்பனினுடைய பெயர் தான் சுபைராக இருக்குமே தவிர, ஆனால் இந்த அப்துல்லாஹுவை வளர்த்ததில் பெரிய பங்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன். இந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை செல்ல பெயர் சொல்லி அழைப்பார்கள். பொதுவாக அரேபியர்கள் தங்களினுடைய மகனினுடைய பெயரை சொல்லி என்ன செய்வார்கள், அழைப்பார்கள். காலித் இப்னு வலீதை அபூ சுலைமான் என்பதாக சொல்வார்கள். அதே போன்று ஒவ்வொருவரையும் என்ன செய்வார்கள், செல்ல பெயர் கொண்டு அழைப்பார்கள். அந்த அடிப்படையில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு எப்படி அழைப்பாங்கன்னா, உம்மு அப்துல்லா, அப்துல்லாவினுடைய தாய் ஆயிஷா என்பதாகத்தான் அழைப்பாங்க. உண்மையான தாய் அஸ்மாவை கூட அப்படி அழைக்க மாட்டாங்க. ஆனால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள மட்டும்தான் இந்த பிள்ளை எடுத்து வளர்த்ததுனால இந்த பிள்ளையோடு சேர்த்து என்ன செய்வார்களே, ஆனால் இணைத்து அழைப்பார்கள். உம்மு அப்துல்லா, அப்துல்லாவினுடைய தாய். ஹதீஸ்ல எங்கேயாவது உம்மு அப்துல்லான்னு வந்தா உடனே கண்ணை மூடி சொல்லிடலாம், இது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பத்தி சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி. அன்னை ஆயிஷா எப்படி ஆயிஷான்னு எப்படி சொல்லப்படுமோ அதே அளவிற்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹுவை உம்மு அப்துல்லா, அப்துல்லாவினுடைய தாய் என்பதாகத்தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மக்கள் எல்லாம் புழக்கத்தில் என்ன செய்தார்கள், அழைத்து கொண்டிருந்தார்கள். அந்த அளவிற்கு அந்த பையனை தூக்கி வளர்த்து அறிவை கொடுத்து பெரிய அறிவுஜீவியாக அன்னை ஆயிஷாவிடத்தில் ஒரு குழந்தை வளர வேண்டும் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய அபூபக்கரினுடைய மகளார், நபிகளாரினுடைய நேசத்திற்குரிய மனைவி. இந்த ரெண்டு சிறப்புகள் எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹுவால் சான்று கொடுக்கப்பட்ட ஒரு பெண்மணி, அறிவினுடைய பெட்டகம். இவங்க மடியில வளரக்கூடிய இந்த குழந்தை எவ்வளவு அறிவோடி வளரும், அவ்வளவு அறிவோடி வளர்ந்தது. இஸ்லாமிய வரலாறுகள்ல ஒரு கட்டத்தில் எல்லோரும் பணிந்து போகக்கூடிய நேரம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய வீரம் அப்படி பாய்ச்சப்பட்டிருக்கும். அப்துல்லா பின் சுபைரிடத்துல இறை இல்லமாம் காபாவை காக்கும் காதலனாய் காவலனாக நின்று என்ன செய்வார்கள், அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை காத்தார்கள். அவ்வளவு நேசம் மகன் மீது. அம்மா அவர்களும் தனக்கு பிள்ளை இல்லை, இவனதான பிள்ளைன்னு வளர்க்குறாங்க இவரை. அவருக்கும் ரொம்ப, அம்மாவுக்கும் ரொம்ப பாசம். அவருக்கும் தன் தாயை விட இவரை தான் ரொம்ப என்ன செய்யும், பிடிக்கும். இப்படியாக போகும் பொழுது ரசூலுல்லாஹினுடைய மரணம். அப்துல்லா பின் சுபைர் பெரிய ஆளாகிவிட்டார். ஆளுநராக அப்துல்லா பின் சுபைர் என்ன செஞ்சிட்டாங்க, ஆயிட்டாங்க. மக்காவினுடைய மதீனாவினுடைய பெரும் ஆளுநராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆயிஷா ரலியல்லாஹுடைய மடியில வளர்ந்தவரை உயர்த்தி விட்டார். அப்ப இவர் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய தாய்க்காக சில பொருட்களை வாங்கி கொடுத்து அனுப்புவார்கள். நேசத்தன்னை வளர்த்த தாய் அல்லவா என்ற அந்த உரிமையோடு என்ன செய்வார்கள், அன்னை ஆயிஷாவுக்கு பிடித்த உணவுகளை, பிடித்த ஆபரணங்களை, ஒரு பெண் விரும்பக்கூடிய யதார்த்தத்தை எல்லாம் கொடுத்து அனுப்புவார்கள். அன்னை ஆயிஷாவினுடைய குணம் என்னவென்றால், ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு எதையுமே ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள். ஆகப்பெரிய சொத்து அல்லாஹ்வின் தூதரையே நான் இழந்து விட்டேன், 18 தாண்டு முன்னே விதவை கோலம் பூண்டு நான் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறேன். அதனால் எதையுமே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்ய மாட்டார்கள், விரும்ப மாட்டாங்க. எது வந்தாலும் ஏறெடுத்தே பார்க்கறது கிடையாது. போங்க அந்த வீட்டு பிள்ளை கொடுத்துருங்க, அந்த அம்மாவுக்கு சதக்கா கொடுத்துருங்க, அந்த ஆள் ஏற்கனவே நம்மகிட்ட சொல்லி வச்சாருல அவருக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி வருவதை எல்லாம் பார்ப்பது கூட கிடையாது. அவர் அப்துல்லா பின் சுபைர் தன்னுடைய வளர்ப்பு தாய், தன்னுடைய சிறிய தாய், தான் நேசித்து உலகத்திற்கு தன் ரசூலுக்கு பிறகு அதிகம் நேசித்து பாவித்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய அன்னைக்காக பெரிய கனவோடி பொருட்களை வாங்கி கொடுப்பது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அதை சட்டை செய்யறதே கிடையாது. உனக்கு அது கனவு, எனக்கு அது ஒண்ணுமே கிடையாது. எனக்கு ஆகப்பெரிய சொத்து அல்லாஹுவின் தூதர் தான்.
அவரையே சிறுபிராயத்திலே இழந்தவள் நான். என்ன இருக்கிறது, எதன் மீதும் அவர்கள் ஆசைப்பட மாட்டார். எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னு சொன்னா சதக்கா செய்யறது, தான தர்மம் செய்யறது, அன்பளிப்பு செய்கிறது. அப்ப இந்த செய்தி அப்துல்லா பின் சுபைருக்கு போய் கேள்விப்படுதார். நீங்க தான் அப்படியெல்லாம் வாங்கி வாங்கி கொடுக்குறீங்க, நீங்க மட்டும் இல்லை, யார் எதை கொடுத்தாலும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க, அதை சட்ட செய்யறதே கிடையாது, அனுபவிப்பதே கிடையாது, உடனடியாக சதக்கா செய்து விடுகிறார்கள். உடனே அவரால் தாங்க முடியல. பொதுவாக ஒரு மகனுக்கு இருக்கக்கூடிய பாசம் தானே. நாமோ கனவு கண்டு நேசம் வைத்து ஒரு பொருளை வாங்கி கொடுக்கிறோம், சட்டையே செய்ய மாட்டேங்கிறாங்களே, மதிக்கவே மாட்டேங்கிறாங்களே, அந்த பொருளை அனுபவிக்கவே மாட்டேங்கிறாங்களே, அவங்களுக்காக அல்லவா நம்ம வாங்கணும். ஒருவரை நேசித்து அவருக்காக வாங்கப்பட்ட பொருள் வேறொருவர்கிட்ட இருக்கும்போது நம்முடைய மனம் என்ன ஆகும்? அப்ப அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கோவத்துல இப்படி நடந்துட்டு இருந்துச்சுன்னா வேற மாதிரி ஆயிரும், பார்த்துக்கிடுங்க, நான் ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு மகன் என்ற உரிமையில இது என்ன நியாயம்? அதெல்லாம் செய்யவே கூடாது. அவங்களுக்கும் கொடுக்கறது அவங்க தான் பயன்படுத்தணும். ஏன் சதக்கா செய்யறதுக்கு வேற இது கிடைக்கவில்லையா என்பதாக அவர் என்ன செஞ்சிட்டாரு, டக்குன்னு தன்னுடைய சகாக்கள்கிட்ட கோவப்பட்டு விட்டார். இந்த செய்தி அம்மா ஆயிஷாவுக்கு தெரிகிறது. புகாரில இந்த செய்தி வருகிறது. இந்த செய்தி யாருக்கு? வல்லாஹில தன்தகி என்ன ஆயிஷா, அல்லாஹ் மீது சத்தியமா இனி நான் ஆயிஷா ரலியல்லாஹு போய் தடுப்பேன். இனி நான் எதை கொடுத்தாலும் நேரா கொடுத்து போய் பார்ப்பேன், யார்ட்டையும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவேன். இனி அல்லாஹ்வினுடைய பாதையில என் பொருளை எல்லாம் கொடுக்க கூடாது. இந்த ரீதி அவர் என்ன செஞ்சிட்டாரு? பாசம், உணர்வு, நேசம், தாய் அல்லவா, மகன் அல்லவா. இந்த செய்தியை கேட்ட உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கோவம் வந்துட்டு, நான் வளர்த்த பையன், நான் பார்த்து வளர்ந்தவன், என் மடியில வளர்த்தவன், என்னவே அல்லாஹ்வினுடைய பாதையில் அவங்க எப்படி விளங்கி கொண்டார்கள் பாருங்க. அல்லாஹ்வின் பாதையில கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அவனுக்கு என்ன யார் உரிமை கொடுத்தது? அவனுக்கு யார் பொறுப்பை கொடுத்தது? அதனால இனி அவன் முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன். அல்லாஹ் மீது சத்தியமாக இனி நான் அவன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன், அவனோடு நான் எதுவுமே பேச மாட்டேன். இப்படி அவன் சொல்ல துணிந்து விட்டானா, என் மடியிலே வளர்ந்தவன், நான் வளர்த்தவன், என்னை பார்த்து அல்லாஹ்வின் பாதையில் கொடுக்க கூடாது என்று சொல்வதற்கு அவன் யார்? அப்படியானால் இனி அவன் எனக்கு தேவையே இல்லை. அம்மாவால தாங்க முடியல இந்த வார்த்தையை சொன்னான். அல்லாஹ்வின் பாதையில கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டான், அவன் கூட இனி நான் பேச மாட்டேன், முகத்திலேயே முடிக்க மாட்டேன் என்று அவர்கள் பாசத்தினுடைய உச்சத்துல, கோபத்துல அவங்க அங்க சத்தியம் செய்ய, இது அப்துல்லா பின் சுபைருக்கு தெரிகிறது. பொதுவாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண் எப்படி படைக்கப்பட்டால் அற்புதமாக இருப்பாளோ அப்படி படைக்கப்பட்டவர். அவனுடைய வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும். ரோஷம் என்பது மிளிரும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல சாதாரண ரோஷம் அல்ல, ரசூலின் மீது அவ்வளவு பாசம். ஆனால் ரோஷப்பட வேண்டிய இடத்துல, கோவப்பட வேண்டிய இடத்துல சரியாக நேர்த்தியாக என்ன செய்வார்கள்? ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய தன்மானம் இருக்குல்ல, உச்சக்கட்ட தன்மானத்தில் இருக்கக்கூடியவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சத்தியம் செஞ்சுட்டாங்கல்ல, இனி அவன் முகத்தை நான் முடிக்க மாட்டேன். அப்துல்லா பின் சுபைர் வீட்டை வந்து தட்டுகிறார். அம்மா திறக்கவே கிடையாது, உனக்கு அனுமதியே கிடையாது, நீ என் முகத்திலேயே முடிக்கக்கூடாது, உன் கூட நான் பேசவே மாட்டேன். அழுகிறார். நாட்கள் வாரங்கள் கடக்குகிறது, வாரங்கள் மாதங்கள் ஆகிறது, மாதங்கள் எல்லாம் வருடங்களாக மாற ஆரம்பித்து அப்துல்லா பின் சுபைரால தாங்க முடியல, புழுவ மாதிரி துடிக்கிறார். காரணம், தாயினுடைய மடியில வளர்ந்தவர், ரசூலினுடைய மனைவியிடத்துல தன்னுடைய சிறிய தாய், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவியால் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவரை பெற்றெடுத்த அஸ்மா அல்ல, அந்த அஸ்மா உடன் பிறந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பேசும் பொழுதே மக்கள் எல்லாம் உம்மு அப்துல்லா, அப்துல்லாவினுடைய தாய் என்பதாகத்தான் அழைப்பாங்க. அவ்வளவு உயர்ந்த இடத்துல இருந்து அம்மா பேசாம இருக்கிறது தாங்க முடியாம அவர் என்ன செய்யறாரு, ஒரு கட்டத்துல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல 2 பேர் தினமும் என்ன செய்வாங்கன்னா ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக செல்வார்கள். இப்பொழுது பெண்களுக்கு திரை இருக்கிறது அல்லவா, இது போன்று அன்னை ஆயிஷா இந்த திரைக்கு அப்பால் இருப்பார்கள். மாணவர்கள் எல்லாம், நபித்தோழர்கள் எல்லாம் அந்த திரைக்கு பின்னால் வருவார்கள். வந்ததற்கு பிறகு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு பாடம் நடத்துவார்கள். பாடம் முடித்ததற்கு பிறகு அவங்க அப்படியே அந்த வழியில என்ன செஞ்சிடணும், போயிடணும். இதுதான் தினம் பெரும் பெரும் நபித்தோழர்கள் என்ன செய்வார்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல பாடம் கற்றுக்கொள்வதற்காக பெரும் பெரும் நபித்தோழர்கள், அபூ ஹுரைராலாம் அவர் தான் ஹதீஸினுடைய முதல் அறிவிப்பாளர். அதிகமாக அவரே என்ன செய்வார், அன்னை ஆயிஷாட்ட பாடம் கற்றவர் தான். அப்துல்லா இப்னு அப்பாஸ் குர்ஆன் விளக்கவுரையின் தலைவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல பாடம் கற்றவர் தான். அபூ மூஸா அஷ்அரி அதிகமான ஹதீஸ் அறிவித்த பெரிய வயது முதிர்ந்த தோழர். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல பேத்தி, ஆனா அவர் உட்கார்ந்து என்ன செய்வார், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல பாடம் கற்றுக் கொண்டிருப்பார்.
அப்போ 2 பேர் என்ன செய்கிறாங்கன்னா மதீனால மிஸ்வர்னு சொல்லுவாங்க, அவரும் இனி ஒரு தோழர் அப்துல் ரஹ்மான், இந்த 2 பேரும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல தினம் ஹதீஸுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, கிதாபை தூக்கிக்கிட்டு பாடம் கேட்பதற்காக செல்வது. அப்போ அப்துல்லா பின் சுபைர் இந்த 2 பேரையும் வர்றதை பார்த்து பிடிச்சிக்கிட்டாரு, வாங்க நான் அன்னை ஆயிஷாவினுடைய மகன் உங்களுக்குலாம் தெரியும்ல, எனக்கும் ஆயிஷாவுக்கும் பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, நீங்க உண்மையிலேயே ஒரு இறை நம்பிக்கையாளனா இருந்தா 2 பேரும் சமாதானம் பண்ணி வைக்கணும்ல, நீங்க இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட போய் என்ன செய்யறாரு அப்துல்லா பின் சுபைர் அவங்க சண்டை போடுறாரு. கடைசி அந்த 2 பேரும் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமில்லை, உங்க தாயவன், நாங்க சொல்லி கேட்கக்கூடிய இடத்துல அல்ல, அவர்கள் சொல்லி கேட்கக்கூடிய இடத்தில் நாங்கள் இருக்கிறோம், ஆனாலும் ஒரு வேலை செய்யலாம், எங்களோடு சேர்ந்து நீங்கள் வாருங்கள், முடிந்த அளவிற்கு வீடு வரை உங்களை அழைத்து செல்கிறோம், இதற்கு பிறகு நீங்கள் ஆகிட்டு ஆயிஷாவாய் வீட்டையே திறக்க மாட்டேங்கிறாங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அப்துல்லா பின் சுபைருக்கு. ஒண்ணு செய்யலாம், வீட்டை திறக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு நான் பண்ணிடுறேன், அதுக்கு பிறகு நீங்க என்ன செஞ்சுக்கணும், உங்க தாயை நீங்க எப்படி சமாதானப்படுத்தணும் எனக்கு தெரியாது. உடனே சரின்னு சொன்ன உடனே இந்த 2 பேரும் எப்பவும் யதார்த்தமா வீட்டு வாசல்ல நின்று, நாங்கள் வந்திருக்கிறோம், நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்குன்னு சொல்லல, நாங்கள் வந்திருக்கிறோம் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு எப்பவும் அனுமதி கொடுக்குறவங்க தானே, தன்னுடைய மாணவர்கள் வாருங்கள் நாங்க எல்லாரும் வரலாமா, நபித்தோழர் அந்த வார்த்தையில கூட பொய் வந்துடக்கூடாதுன்னு பார்ப்போம், நாங்க எல்லாரும் வரலாமா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு வெகுளியாக யதார்த்தமாக எப்பவும் 2 பேர் தானே என்ற அந்த ரீதியில எல்லாரும் உள்ள வாங்க பாடம் கற்கதான வாரீங்கன்னு உடனே உள்ள வந்ததுதான் தாமதம். திரை இப்படி தொங்கிட்டு இருக்கும் அல்லவா, அப்துல்லா பின் சுபைருக்கு தாய் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சிறிய தாய், மகன் அப்படியே அந்த திரையை தூக்கிட்டு பின்னாடியே போய் கெட்டி அணைத்துக் கொண்டார் தன்னுடைய தாய். தேம்பி அழிகிறார், நான் செய்தது தவறுதான், ஏதோ ஒரு விதத்திலே உங்கள் மீது கொண்ட நேசத்திலே இந்த வார்த்தையை நான் சொல்லிவிட்டேன், அதற்காக இப்படியா என்னோடு மொத்தமாகவே உறவை முறிப்பது என்று தேம்பி கெட்டி பிடித்து அழுது கொண்டிருக்கிறார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அந்த ரோஷத்திலே இருக்கிறாங்க. உடனே அந்த 2 மாணவர்கள் இருக்கிறாங்கல்ல, வெளியில திரைக்கு பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல, வயகூலானி, அந்த 2 பேரும் வெளியில இருந்து ஒரு ஹதீஸை படிக்கிறாங்க. இன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் சொல்ல எங்கள் அன்பு தாயே நாங்கள் கேட்டிருக்கிறோம், ஐயஹுஜுர அஹாஹு ஃபௌக ஸலாஸின், 3 நாட்களுக்கு மேலாக எந்த ஒரு மனிதனிடத்திலும் பகைமை காட்டக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்ல நாம் கேட்டோமே, இந்த நபிமொழியை அறிவித்த ஆசிரியரே நீங்கள் அப்ப 2 பேர் சொன்னதுதான் தாமதம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு திரும்பி அப்துல்லா பின் சுபைரை கெட்டி அணைத்துக் கொண்டார். ஏதோ ஒரு ரோஷத்தில் நான் இந்த தவறு செய்து விட்டேனே, அதுவரை அப்துல்லா பின் சுபைர் தான் தப்பு பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாரு, இப்ப அம்மா ஆயிஷா மன்னிப்பு கேட்கிறாங்க தன் மகன்கிட்ட, என்னை நீ மன்னித்துக்கொள், இப்படி ஒரு ஹதீஸ் எனக்கு தெரியும் கூட, ஏதோ ஒரு ரோஷத்துல ஏதோ ஒரு கோபத்துல இத்தனை நாட்களாக இந்த ஹதீஸை நான் மறந்து விட்டேனே, என் அன்பு மகனே என்னை மன்னிப்பாயாக. அந்த ஹதீஸ் புகாரில வருது பாருங்க. அன்றைய தினமே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தன்னுடைய சத்தியத்தை விட்டு வெளியே வந்து 40 அடிமைகளை விடுதலை செய்தார்கள். அதற்கு பிறகு இமாம் புகாரி சொல்றாங்க, எப்பமெல்லாம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு ஞாபகம் வருமோ உடனே அடிமைகளை, யா அல்லாஹ் இந்த ஒரு தவறை நான் செய்து விட்டேனே, கடைசியா இதை நினைக்கும் பொழுதெல்லாம் தபிக்கி ஹத்தா துபல்லு துமுஉஹா ஹிமாரஹா, ஹிமார்னா பெண்கள் அணியக்கூடிய அந்த மக்கன்னா. அம்மா புகாரி சொல்றாங்க, இந்த நினைவுகள் வரும் பொழுதெல்லாம் மரணிக்கக்கூடிய வரை அப்துல்லா பின் சுபைர்ட்ட நம்ம பல நாள் பேசாம இருந்துட்டோமே, ரசூலுல்லாஹ் 3 நாளைக்கு மேல பகைமை காட்டக்கூடாது என்று சொல்லி இருக்க, நாம் ஏதோ ஒரு ரோஷத்தை என் மகனோடு பேசலையே அப்படின்னு தன்னுடைய ஹிமார், தன்னுடைய அணிந்திருக்கக்கூடிய அந்த ஹிமார் எல்லாம் நலைந்து ஓடக்கூடிய அளவிற்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அழுது கொண்டே இருப்பார்கள். மரணிக்கக்கூடிய நேரத்திலும் கூட இதை நினைவுபடுத்தி ஒரே ஒரு முறை அல்லாஹ்வின் தூதரினுடைய நபிமொழியை நான் ரோஷத்திற்காக கோபத்திற்காக மீறிவிட்டேனே என்பதாக மரணிக்கும் நேரத்திலும் அழுதார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோமே. ஆனால் அன்பான உறவுகளே, பெருநாள் நம்முடைய வீட்டை தட்டுவதற்காக அலங்கரித்து வந்து கொண்டிருக்கின்றது. பெருநாளை வரவேற்பது நாம் அணியக்கூடிய புத்தாடைகளால் அல்ல, நாம் தடவக்கூடிய நறுமணங்களால் அல்ல, மாறாக நம்முடைய நேசங்களால், அன்புகளால். யாரிடத்தில் நாம் பகைமை காட்டியிருந்தாலும் கூட இந்த ரமதானை, இந்த பெருநாளை காரணம் காட்டி நேசத்தோடு என்ன செய்து கொள்ளுங்கள். கூட்டம் கூட்டமாய் தொழுவது அல்ல சிறந்தது. நம்முடைய பெருநாளினுடைய திடலில் புத்தாடை அணிவதை விட ரசூலுல்லாஹ் பெருநாளைக்கு புத்தாடை அணிந்ததாக ஒரு ஹதீஸ் கூட கிடையாது. ஆனால் எனது பெருநாளைக்காக ஒரு ஆடை எடுக்கப்பட்டது என்று வந்திருக்கிறதே தவிர, அந்த ஆடையையும் கூட வெளிநாட்டு தூதர்கள் வரும்பொழுது அணிந்தார்கள் என்றுதான் வருகிறதே தவிர,
பெருநாளைக்கு புத்தாடை அணிந்தே தீரணும் என்பதெல்லாம் சமீப காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்று, தவறல்ல. இருக்கக்கூடிய ஆடைகளில் அல்லாஹ் நமக்கு செல்வத்தை தரும் பொழுது சிறந்ததை அணிந்து கொள்ளலாம். ஆனால் அதை எல்லாவற்றையும் விட, புத்தாடையை விட, நறுமணத்தை விட, நாம் ஜோடிக்கக்கூடிய ஜோடனைகளை விட, நம்முடைய தாய் தகப்பன், அன்பு நண்பர்கள், சகோதரன் சகோதரிகள், மாமா மச்சான் என்பதாக உறவாக பெருநாளை கொண்டாடுவதுதான் இந்த செய்தியை இந்த பெருநாளினுடைய நேரத்தில் ஒரு நற்செய்தியாக எடுத்துக்கொண்டு யாரிடத்திலும் 3 நாட்களுக்கு மேல பகமை காட்டக்கூடாது என்றால், நம்முடைய தகப்பனோடி பேசாத சகோதரன் இருக்கின்றான், தாயோடி பேசாத சகோதரன் இருக்கின்றான், இரத்த பந்த சகோதரனினுடைய முகத்தை பார்த்து வருடமான சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள், தன் கணவனை பெற்றெடுத்த மாமியோடி, தன் கணவனோடி பிறந்த உடன் பிறந்தவர்களோடி வருடக்கணக்காக பேசாத சகோதர சகோதரிகள் இருக்கின்றீர்கள். இதை மனதிலே சுமந்து கொண்டு யார் பக்கம் சரி தவறு என்பதை எல்லாம் புதைத்துவிட்டு நேசர்களாய் பாசத்தோடு பெருநாளை நாம் என்ன செய்வோம், வரவேற்கக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் நம்மை உருவாக்கட்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.